அணு ஆயுத சோதனையில் அமெரிக்கா, ரஷ்யா ஈடுபட்டுள்ள சூழலில் இந்தியா அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று திருப்பரங்குன்றம் மக்களிடம் எமது செய்தியாளர் சத்யகுமார் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். ட்ரம்ப் உடனடியா மீண்டும் அணு ஆயுத சோதனையை தொடங்க சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. இந்த சூழ்நிலையில இந்தியா என்ன செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது சார்? இந்தியா என்ன செய்யுது அப்படின்றது ஒரு பக்கத்துல இருந்தாலும் சார், அது கெட்டது செய்யக்கூடாது. அது அவங்க செய்யறாங்க, இவங்க செய்யறாங்க அப்படின்னும் போது நம்ம செய்யலாமான்னு கேட்குற மாதிரி இது எனக்கு இருக்கு. அதனால அவங்க செய்யறது தவறு தான். கட்டாயம் பண்ணணும் சார். இந்தியா அணு ஆயுதத்தில் வளர்ச்சா ஆகணும். ஏற்கனவே பண்ணிட்டோம். இப்போ ஆல்ரெடி ரஷ்யா, சைனா, அமெரிக்கா பண்ணும்போது அவங்களுக்கு ஈக்குவலாக நம்மளும் அந்த பலம் இருக்குன்னு காட்டணும் சார். அதுக்காக நிச்சயம் பண்ணி ஆகணும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிபர் தான் இருப்பாங்க, நம்மள தான் பிரதமர் இருப்பாங்க. அதனால நமக்கு அந்த அணு ஆயுதம் தேவையில்லாத விஷயம். அதே மாதிரி அந்த அணு ஆயுதம் பொறுத்த அளவுக்கு எவ்வளவு அளவுக்கு அதோட பாதிப்புகள் இருக்கும்போது இப்போ வரைக்குமே ஜப்பான்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதுமே இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நாட்டினுடைய பிரதமர் மோடிஜி அவர்கள் ஒரு பொதுவான மனிதராகவே உலக நாடுகள்ல காட்சி கொடுக்கிறார். உலக நாடுகளுக்கு பூரா ஒரு பொதுவான தலைவனாகவே உருவாகி வருகிறார். அது அதாவது இந்தியாவுக்கு அது நாட் நெசசரி. உலக நாடு பூரா இந்தியாவை விரும்புது. ஸோ மோடியை விரும்புறாங்க. அதனால அது நம்ம நாட்டுக்கு அது தேவையில்லாதது. அணு ஆயுத சோதனை தொடர்பாக இந்தியா அடுத்ததாக என்ன செய்ய வேண்டும் என்று திருப்பரங்குன்றம் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம்.